ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாரியோட முந்தானைக்கு எப்படி லேஸ் வச்சு ரெடிமேட் லேஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பிரிச்சுக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 75 ரூபான்னு போட்டிருக்கு. இது கொஞ்சம் நமக்கு ஒரு 1.5 மீட்டர்கிட்ட இருக்கும். இதை நம்ம எப்படி சாரியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். நம்ம சாரியில் வந்து உல்டா சைடு எப்போவுமே ஒரு சைடு ஓரம் வந்து மடித்து வச்சுருப்போம். இப்போ வந்து இது ஒரு ராங் சைடு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை சாரியை இப்போ நம்ம இங்கே எப்படி மடிச்சிருக்கோம், இந்த இருக்கா, நல்லா பாருங்கள். இது ரெண்டும் ராங் சைடு. இப்போ நம்ம சாரியோட ரைட் சைடு, இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. நம்ம இப்போ வந்து மடித்து தச்சு ஓரம் அடிக்கிறோன்னா இப்படி தான் நம்ம மடித்து ரெண்டு ராங் சைடும் உள்ளே போகணும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை இந்த லேஸ் வந்து எவ்வளோ இன்ச்சுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லேஸ் வந்து எத்தனை இன்ச்சுன்னு பார்த்துக்கிட்டு இப்போது நம்ம இதை கரெக்டாக மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இல்லை இதை நீங்கள் சின்னதாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். சின்னதாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. எடுத்தோடனே தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இல்லை அப்படின்னா சின்னதாக டபுள் ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம். சின்ன டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இப்படியே வச்சாலும் சம்டைம் வந்து ஒரு தையல் நம்ம போடுறப்போ பிசுறு அடிச்சிரும். அதனால் இதை நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல், ரஃப் தையல் இங்கே போட்டு ஃபுல்லாக வந்து முடிச்சுக்க போகிறேன். இப்போது நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது ஒரே ஷேப்பாக தான் இருக்கணும். நம்ம லேஸ் வந்து எந்த அளவு இருக்கோ, இப்போ லேஸ் வந்து இந்த அளவு தான் இருக்குது. இதை விட நம்ம பெருசாக வச்சோன்னா இந்த மடிப்பு வந்து இங்கே அசிங்கமாக தெரியும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் இந்த சைஸை விட சின்னதாக இருக்கணும். இல்லைனா இதே சைஸில் தான் நம்ம வந்து மடிப்பும் வைக்கணும். இப்போது நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த எண்டில் இருக்க இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லேஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது எல்லாமே எப்படி இருக்குது இந்த சைடு, இது வந்து இப்போது இந்த எண்டில் ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக மடிச்சுக்கலாம் இல்லையா. இந்த எண்டை லைட்டாக மடித்து நம்ம இது மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு ரஃப் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா லேஸோட சென்டரில் நம்ம தைக்கணுன்னாலும் தைச்சிக்கலாம். ஓரத்தில் ஒரு தையல், இது பக்கத்தில் ஒரு தையல்னாலும் போடலாம். நான் இப்போ சென்டரில் தான் தைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த லேஸோட வந்து சின்னது. இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து தைங்க. உடைய சான்ஸ் இருக்குது, ஊசி உடையவும் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்டோன் உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ எப்படி திரும்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தைக்கிறப்போ நம்ம எண்டில் தான் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வளைச்சிக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போது எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் தான் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இது வச்சு லாஸ்ட்டாக நம்ம விளையாட வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம தச்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.